நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ ஷூட் பண்ணணும்னா ஒரு கேமராமேன், ஒரு கேமரா, 4 லைட்டு, ஒரு ஸ்டூடியோ செட்டப், சில்லுன்னு ஒரு ஏசி அண்ட் என்ன மாதிரி ஒரு கூல் ஹோஸ்ட், இத்தனை விஷயம் தேவைப்படுது. பட் யூ நோ வாட், இது எதுவுமே இல்லாமல் என்னால் எத்தனை வீடியோஸ் வேணாலும் கிரியேட் பண்ண முடியும். இந்த ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் வருண்மையா மாதிரி டாப் கிரியேட்டர்ஸ்லாம் மில்லியன்ஸ் ஆஃப் வியூஸை அசால்ட்டாக ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வீடியோஸ் கிரியேட் பண்ணுறதுக்கான ஒர்க் ஃப்ளோ தான் இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறேன். இது மூலமாக உங்களால் பல லட்சங்களை சேவ் பண்ண முடியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் உங்கள் புலி, இது அப்டரோட தி ஏஐ பிளே புக். ஸோ இந்த ஒர்க் ஃப்ளோக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற டூல் HeyGen அண்ட் 11 Labs. ஸோ HeyGenல நம்மளால் ஒரு அவதார் கிரியேட் பண்ண முடியும். அதாவது ஒரு ஹோஸ்ட் இருக்காருன்னா அந்த ஹோஸ்ட்டை ஒரு லைட் செட்டப்பில் நம்ம ஷூட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிவிடுவோம். அந்த ரெக்கார்டட் ஃபுட்டேஜை நம்ம இதில் அப்லோட் பண்ணிவிட்டு நம்ம அவங்களோட க்ளோனை ரெடி பண்ணிக்கலாம். ஸோ எப்படி இதை பண்ணுறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இதுதான் HeyGen டூல். ஸோ இந்த HeyGen டூலை நம்ம கிரியேட்டர் பிளான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். ஸோ கிரியேட்டர் பிளான் மாதத்துக்கு $29, அதாவது கிட்டத்தட்ட $3000 வரும். ஸோ இந்த பிளான் நம்ம செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அவதார் செக்ஷனுக்கு போகணும். அவதார் செக்ஷனில் நிறைய இன்பில்ட் அவதார்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நம்ம கஸ்டம் அவதார் கிரியேட் பண்ண போகிறோம். நம்ம ராகேஷ்க்கு ஆல்ரெடி நாங்கள் 2 அவதார் கிரியேட் பண்ண போகிறோம். இது எப்படி பண்ணுறதுன்றது இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் ஆட் நியூ லுக்கில் கொடுத்துட்டு யூசர் ஓன் வீடியோ கொடுத்துட்டு அப்லோட் ஃபுட்டேஜ் கொடுத்திங்கன்னா இதில் ப்ரௌஸ் லோக்கல் ஃபுட்டேஜ்னு இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ வீடியோஸ் வந்து அப்லோட் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு அவதார் ரெடி ஆகிடும். ஸோ நம்ம அவதார் ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு ஃபியூ மினிட்ஸில் ரெடி ஆகிடும். ஸோ ஒன்ஸ் ரெடி ஆனோன்னா நம்மளால் அது க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா 3% ரெடின்னு வந்திருக்கு. ஸோ இது ஃபுல்லாகிறதுக்கு பண்ணும். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிற இந்த அவதாரில் நம்ம இப்போ வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ நான் இதை வந்து போர்ட்ரேட் ஆர் லேண்ட்ஸ்கேப், நீங்கள் ரீல்ஸ் பண்ணுறீங்கன்னா போர்ட்ரேட் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை நார்மல் யூடியூப் வீடியோனா லேண்ட்ஸ்கேப் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ ரீல்ஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் இப்போ ரீல் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் ஃப்ரேமு. ஸோ இந்த ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அங்கே எப்போவுமே ஏஐ அவதார் யூஸ் பண்ணும்போது க்ரீன் ஸ்க்ரீன் பேக்ரவுண்டில் தான் யூஸ் பண்ணுவோம். எதுக்காகனா நம்ம ஒன்ஸ் எடிட் பண்ணும்போது நம்மளால் ஈஸியாக பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம இது கொடுத்தாச்சு. ஸோ இதில் வந்து நான் வந்து கீழே வந்து நம்ம இந்த வெல்கம் டு நியூ இயரான்னு இருக்கு இல்லையா, இதை நம்ம கிளிக் பண்ணினா இங்கே சைடில் வந்து ஒரு பேனல் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து ஆல்ரெடி அவரோட வாய்ஸ் க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து ஸோ நம்ம டம்மி ஸ்கிரிப்ட் நம்பரில் போட்டிருக்கேன். ஹாய் வியூவர்ஸ், திஸ் இஸ் an AI generated வீடியோ. இது எப்படி இருக்குன்றது நம்ம இங்கே செக் பண்ணிக்கலாம். Hi viewers, this is an AI generated video. ஸோ இந்த ஆடியோ நம்ம கேட்கும்போது அது AI ஜென்ரேட் மாதிரி தான் தெரியும். ஸோ இதுக்காக தான் நம்ம 11 Labs யூஸ் பண்ண முடியும். 11 Labsல எப்படி நம்ம ஒரு வீடியோவை நம்ம ரெக்கார்ட் பண்ணி அதை அப்லோட் பண்ணி நம்ம ஒரு அவதாராக கிரியேட் பண்ணுவோம், நம்மளோட ஆடியோவுமே அதில் நம்ம ஒரு 5 மினிட்ஸ்க்கு பேசி ரெக்கார்ட் பண்ணி நம்மளால் ஒரு வாய்ஸ் க்ளோனை கிரியேட் பண்ண முடியும். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்ட்டு இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம 11 Labs டூலுக்கு போயிடலாம். நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதை போய் பாருங்கள். ஸோ இதுதான் 11 Labsோட UI. இதில் நம்ம டெக்ஸ்ட் டு ஸ்பீச் செலக்ட் பண்ண போகிறோம். இதில் நாங்கள் ஆல்ரெடி ராகேஷோட வாய்ஸை க்ளோன் பண்ணி வச்சுருக்கோம். 11 Labsல பெய்ட் சப்ஸ்கிரிப்ஷனில் மட்டும் தான் இந்த ப்ரொஃபஷனல் வாய்ஸ் க்ளோன் ஒர்க் ஆகும். ஸோ நம்ம அதில் தான் பண்ணுறோம். எப்படி ஒர்க் பண்ணுறது நம்ம பார்ப்போம். ஸோ இந்த இன்ஸ்டன்ட் வாய்ஸ் க்ளோனிங்லேயே உங்களால் பண்ண முடியும். ப்ரொஃபஷனல் வாய்ஸ் க்ளோனிங்குமே உங்களால் பண்ண முடியும். ப்ரொஃபஷனல் வாய்ஸ் க்ளோனிங்னால் நீங்கள் ஒரு 30 மினிட்ஸ் ஒரு பெரிய ஸ்கிரிப்டை நீங்கள் படிக்கணும். அது இங்கிலீஷ் ஆர் தமிழ். உங்களுக்கு இங்கிலீஷில் ஆடியோ வேணும்னா நீங்கள் இங்கிலீஷில் ஒரு 30 மினிட்ஸ்க்கு ஒரு கண்டென்ட்டை படிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு புக் எடுத்து நீங்கள் அதில் இருக்கிற எல்லா வேர்ட்ஸும் படிக்கலாம். இல்லை உங்களுக்கு தமிழ் வேணும்னா அதே மாதிரி நீங்கள் ஒரு தமிழ் வீடியோ எடுத்து நீங்கள் பண்ணலாம். நீங்கள் ஒரு சயின்ஸ் கிரியேட்டராக இருந்தால் நீங்கள் சயின்ஸ் புக்ஸ் படிக்கலாம். நீங்கள் ஒரு டெக்னாலஜி கிரியேட்டர்னா நீங்கள் அதுக்கு ரிலேட்டடான புக்ஸ் படிக்கலாம். நீங்கள் ஃபன் ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபிக்ஷன் புக்ஸை கூட நீங்கள் படிக்கலாம். ஸோ இது மூலமாக உங்களோட வாய்ஸ் ப்ரொனன்சியேஷன் இதெல்லாம் ஈஸியாக கேப்சர் ஆகிடும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஆடியோவாக ரெக்கார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதில் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். நம்ம 2 வாய்ஸ் க்ளோனுமே நம்ம வந்து அப்லோட் பண்ணுவோம். ஸோ இதில் பார்த்தோம்னா நம்ம வந்து இதில் இன்ஸ்டன்ட் க்ளோனிங் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி இதில் அப்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ நாங்கள் அந்த மாதிரி அப்லோட் பண்ணி ரெக்கார்ட் பண்ண வாய்ஸ் தான் ராகேஷோட வாய்ஸு. ஸோ இப்போ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்ப்போம். HeyGenல போட்ட அதே ஸ்கிரிப்டை நான் இதில் போடுறேன். இங்கே ராகேஷோட வாய்ஸ் செலக்ட் ஆகிருக்கு. உங்களோட டெக்ஸ்ட் இங்கிலீஷில் இருந்தால் நீங்கள் எந்த மாடல் வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் ஆன் த மாடல் இட் வில் பி பெட்டர். ஸோ இப்போ நம்ம வந்து மல்டிலிங்குவல்லே இருக்கட்டும். ஜென்ரேட் ஸ்பீச் கொடுக்குறேன். Hi viewers, this is an AI generated video. ஸோ இது பார்க்க ஆல்மோஸ்ட் சிமிலாக இருக்குது, பட் லிட்டில் பிட் ஏஐ மாதிரி தெரியுது. இப்போ நான் வந்து இந்த டர்போ மாடல் வந்து ஒரு இங்கிலீஷ் மட்டும் தான் ட்ரெயின் ஆகிருக்கும். ஸோ இப்போ நம்ம அதில் வந்து ட்ரெயின் பண்ணி பார்ப்போம். Hi viewers, this is an AI generated video. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அது பெட்டர் ஆகிட்டே வருது. இது நம்மளால் பார்க்க முடியுது. நீங்கள் இன்கேஸ் தமிழில் ஜென்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தமிழ் கீபோர்டு யூஸ் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷன். எல்லோருக்கும் வணக்கம், நான் உங்கள் ராகேஷ். ஸோ எந்த இடத்துல நம்மளுக்கு பாஸ் வேணுமோ அங்கே ஃபுல் ஸ்டாப் அண்ட் என்டர் கொடுத்துட்டிங்கன்னா அந்த இடத்துல ஒரு பாஸ் க்ரியேட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நம்ம மல்டிலிங்குவல் செலக்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து தமிழ் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோம். ஸோ மல்டிலிங்குவல் செலக்ட் பண்ணியாச்சு. ஜென்ரேட் ஸ்பீச் கொடுத்தாச்சு. எல்லோருக்கும் வணக்கம், நான் உங்கள் ராகேஷ்.
ஸோ இது ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக தான் இருக்குது. இந்த ஸ்டெபிலிட்டி, ஸ்பீட், சிமிலாரிட்டி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு மூலமாக உங்களால் இந்த வாய்ஸை வந்து உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ நான் ஸ்பீடை கொஞ்சம் குறைச்சிக்கிறேன், ஸ்டெபிலிட்டியை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸ்டெபிலிட்டினா உங்கள் வாய்ஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஓரளவுக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ரொம்ப ட்ராமேட்டிக்காக வேணும்னா நீங்கள் வந்து லோ ஸ்டெபிலிட்டி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ரொம்ப ஸ்டேபிளாக வேணும்னா உங்களுக்கு மோர் ஸ்டெபிலிட்டி கொடுத்துக்கலாம். சிமிலாரிட்டி வந்து அவரோட வாய்ஸோட சிமிலாரிட்டி எந்த அளவுக்கு சிமிலராக இருக்குது, நான் என்னோடய வாய்ஸ் மாதிரியே இருக்குது, நீங்கள் உங்கள் வாய்ஸை நீங்கள் ட்ரெயின் பண்ணுறீங்கன்னா அது உங்களோட வாய்ஸ் மாதிரியே இருக்கும். ஸோ லோ கொடுத்திங்கன்னா ஓரளவுக்கு லோவாக தான் இருக்கும், ஹை கொடுத்திங்கன்னா எவ்வளோ சிமிலராக இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். இந்த ஸ்டைல் எக்ஸாஜுரேஷன்றது வந்து அவங்களோட அந்த ஆம்ப்ளிடியூட்னு சொல்லுவாங்க. அந்த வாய்ஸ் எந்த அளவுக்கு அவங்க எக்ஸாஜுரேட் பண்ணி பேசுவோம் இல்லையா, நம்ம ஒரு ஆங்கர்னா ஆங்கர் மாதிரி பேசுவோம். அது நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த எக்ஸ்பிரஷன்ஸை கொடுக்கும். இப்போ எப்படி வருதுன்னு பார்க்கலாம். எல்லோருக்கும் வணக்கம், நான் உங்கள் ராகேஷ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ராகேஷ்ன்றது வந்து கொஞ்சம் பிரச்சனையாகவே இருக்குது. ஸோ இது கொஞ்சம் தப்பாக தான் படிக்குது. ஸோ இப்போ நம்ம சிமிலாரிட்டி வந்து கொஞ்சம் குறைச்சிட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போட்டு ஸ்டெபிலிட்டி கொஞ்சம் குறைச்சிக்கலாம். எல்லோருக்கும் வணக்கம், நான் உங்கள் ராகேஷ். ஓகே. ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து அது வேல்யூஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக எப்படி பர்ஃபெக்டாக வருதோ அது வரைக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம ஜென்ரேட் பண்ணிப்போம். எல்லோருக்கும் வணக்கம், நான் உங்கள் ராகேஷ். இது ஒரு AI வீடியோ. இதை நம்ம இப்போ டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ HeyGenக்கு போயிட்டு நம்ம இந்த ஸ்கிரிப்டை டெலிட் பண்ணிக்கலாம். இதில் அப்லோடை செலக்ட் பண்ணி நம்ம இப்போ ஜென்ரேட் பண்ண ஆடியோவை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்லோட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சப்மிட் கொடுத்துடலாம். இப்போ இந்த வீடியோக்கு ஜஸ்ட் ஒரு நேம் மட்டும் பண்ணிடலாம். ஸோ இப்போ நமக்கு ப்ராசஸிங்னு காட்டுது. இது ஒரு 5 to 10 minutes வரைக்கும் ஆகும் பேஸ்ட் ஆன் த லென்த் ஆஃப் த வீடியோ. ஸோ இந்த வீடியோ ஜென்ரேட் ஆகிட்டுருக்கு. நம்ம ரீசெண்டாக அப்லோட் பண்ண இந்த அவதாரமே ரெடி ஆகிடுச்சு. ஸோ 2 அவுட்புட்டுமே நம்ம பார்ப்போம். எல்லோருக்கும் வணக்கம், நான் உங்கள் ராகேஷ். இது ஒரு AI வீடியோ. இப்போ நம்ம ரீசெண்டாக அப்லோட் பண்ண வீடியோவுமே நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. நான் அந்த அவதாரிலுமே இதே ஸ்கிரிப்ட் அப்லோட் பண்ணியிருக்கேன். எல்லோருக்கும் வணக்கம், நான் உங்கள் ராகேஷ். இது ஒரு AI வீடியோ. இந்த ஹேண்ட் மூவ்மெண்ட்டும் பாடி லாங்குவேஜும் உங்களுக்கு சிங்க் ஆகலன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு 5 to 10 minutes லாங் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா ப்ராப்பராக ஆகிடும். நீங்கள் எந்தெந்த ஹேண்ட் மூவ்மெண்ட்ஸ் எந்தெந்த டைலாக் நீங்கள் பேசுவீங்கன்றது நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இது ஆட்டோமேட்டிக்காக சிங்க் ஆகிடும். எல்லோருக்கும் வணக்கம், நான் உங்கள் ராகேஷ். இது ஒரு AI வீடியோ. ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ண 2 டூலுமே மாதம் 3000லேருந்து 5000 வரைக்கும் செலவாகும். உங்களால் எத்தனை வீடியோஸ் வேணாலும் இதில் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். இது ஃபியூச்சரில் ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட்டோட டைனமிக்ஸையே மாற்ற போகுது. ஜஸ்ட் ஸ்கிரிப்ட் மட்டும் ரெடி பண்ணிட்டீங்கன்னா போதும், வெறும் 5 to 10 minutesலேயே உங்களால் ஃபுல் வீடியோ ரெடி பண்ணிக்க முடியும். அப்புறம் என்னங்க, எடிட் பண்ணி பப்ளிஷ் பண்ண வேண்டியதான். நீங்கள் இந்த டூல்ஸ் யூஸ் பண்ணி என்ன மாதிரி வீடியோ ப்ரொடியூஸ் பண்ணுவீங்கன்னு கமெண்ட் எங்கள்கிட்ட சொல்லுங்கள். நான் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட சந்திக்கிறேன். அண்டில் தென் திஸ் புலி சைனிங் ஆஃப்.